நம்ம எதை பற்றி தியானிச்சுக்கிட்டு வரோம்? இயேசுவை போல நம்ம மாறணும். இயேசுவை உம்மை போல என்னை மாற்றும். அதுக்கான செய்திகளை தியானித்து வருகிறோம். அதாவது இயேசுவோட நெருக்கமான ஆவிக்குரிய அனுபவத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் வளருவது எப்படி? முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் பெறுகிறோம். ரெண்டாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் பெறும்போது தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம். மூன்றாவது இயேசுவனுடைய சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுவது. சீஷர்கள் என்றால் யார் அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள். அப்போ நம்மை வெறுக்கிறதுனா என்ன, சிலுவை சுமக்கிறதுனா என்னன்னு தியானித்தோம். இப்போ இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடப்பது, அவங்க தான் சீஷர்கள். அந்த சீஷர்கள்னால் எப்படி இருக்கணும், இயேசுவை போல எப்படி நம்ம மாறணும், இயேசுடைய சுபாவங்கள் என்ன என்று தியானித்து வருகிறோம். சரி, இயேசுவை போல நம்ம வாழணும், அவருடைய அடிச்சுவட்டிலே பின்பற்றி நடக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்கள் என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல்கள் எல்லாமே இயேசுவை போல அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இயேசுவை போல ஜெபிக்கணும். நான் அவருடைய ஜெப வாழ்க்கையை தியானித்து, ஆண்டவரை உம்மை போல நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபாவி எனக்கு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நானே அறகுறை, நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஜெபாவியை ஏன் கேட்குறீங்க? இயேசுவை போல ஜெபிக்கணும்னு கேளுங்க. அவர் தான் அதில் பூரணப்பட்டவர், அவர்கிட்ட தான் நானே கற்றுக்கொண்டேன். அப்போ இயேசுவின் ஜெபாவி நமக்கு வேணும். இயேசுவை போல ஜெபிக்கணும்னு ஆசைப்படுங்க, ஆண்டோட்ட போய் கேளுங்க, வசனத்தில் அதை வாசிங்க. அது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிதான் நான் சொல்லுவது உண்டு. இப்போ இயேசுவின் வாழ்க்கை கவனிங்க. இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டு ஜெபித்தேன். முதலாவது சில வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. இயேசு அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு எப்போ எழுந்து ஜெபம் பண்ணினாராம்? அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதிகாலையில் இருட்டோடே. ஏன்னா சிலருக்கு அதிகாலை 8 மணி தான், சிலருக்கு அதிகாலை, சிலருக்கு 9 மணி அதிகாலை. அதனால வசனம் சொல்லுது இருட்டோடே. சூரிய உதயத்துக்கு முன்னால நம்ம எழுந்து கொள்ளணும். முதலாவது நீதியின் சூரியனை நம்ம சந்திக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரம். அதிகாலை நேரம்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்முடைய பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த பாரமும் வராமல். விடிஞ்சே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நிறைய பாரங்கள் அதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வந்துடும். அந்த அதிகாலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவரோட சீக்கிரமாக தொடர்பு கொண்டு விட முடியும். ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள, ஆண்டவரோடு ஐக்கியப்பட நல்ல ஒரு நேரம் அதிகாலை நேரம். ஆனால் தான் இயேசு இருட்டோடு எழுந்து. இன்னைக்கு நிறைய பேர் இருட்டோடு எழும்புகிற பழக்கத்தை மறந்து கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? ராத்திரில ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறது. இப்போ மாறிவிட்டது காலம். ஒரு காலத்தில் சீக்கிரமாக படுப்பாங்க, 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் பழகம். இப்போ அப்படி மாறி போய்விட்டார். 12 மணி 1 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவது. இது பிசாசனுடைய தந்திரம். அதனால் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். சீக்கிரமாய் படுக்கைக்கு போகணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். பெரும்பாலும் 5 மணிலேருந்து 7 மணி, அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு ஒதுக்கினால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில பெண்கள் காலையிலே வீட்டு வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெப நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2 மணி நேரமாக
முதல்ல 1 மணி நேரத்தில் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அதில் பழக 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 உங்களுடைய ஜெப நேரம் இனிமையான நேரமாக மாறிடும். அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் முதல்ல அதிகாலையில் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்க. அது மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும். அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் ரொம்ப அவசியம். பிள்ளைகளை பழக்கணும். இல்லை தூங்க மாட்டேங்கிறாங்க 1 மணி வரைக்கும், அடித்து தூங்க வைங்க. எதுக்கு அது மாதிரி பழக்கிறீங்க? அப்போ சொல்ல எங்கள் பிள்ளை நடுராத்தில் தான் விளையாட ஆரம்பிக்குது. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அதனால 2 மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருப்போம். உங்கள் ஜெப நேரத்தை திருட சாத்தானுடைய தந்திரம் அது. பிள்ளைகள்கிட்ட விளையாடுறீங்க நடுராத்தில் உட்காந்து. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்போ பேசுவீங்க? யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? நீங்கள் அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும். அதுதான் மைண்டில் இருக்கணும். அதுக்கு கவனம் செலுத்தணும். அதனால் பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் தூங்க வைக்க பழக்கணும். நீங்கள் எதுக்கு நடுராத்தில் உட்காந்து விளையாடுறீங்க? அது உங்கள் பழக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பழகிட்டீங்கன்னா பிள்ளைகள் 8 மணிக்கெல்லாம் தூங்குகிற சின்ன கை குழந்தைகள் 9 மணிக்குள்ளே தூங்க வச்சிடணும். அது மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா தான் நீங்கள் அதிகாலை எழுப்பி ஜெபிக்க முடியும். அதிகாலை ஜெபம் ரொம்ப அவசியம். அதிகாலையில் ஆண்டவரை துதித்து பாடுவது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனை துதிக்கும்படி அதிகாலையில் குறித்த வேளைக்கு முன்பாக விழித்து கொள்ளுவேன். அதிகாலையில் நீங்கள் துதிச்சு பாடி பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னத்தை உணரலாம். அப்படியே உங்களுக்கு இனிமையாக இருக்கு. அதை நீங்கள் ருசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த பழக்கம் வந்துட்டுன்னா நீங்கள் 12 மணிக்கு படுத்தா கூட 5 மணிக்கு எழும்பிடுவீங்க. அந்த பழக்கம் வந்துடும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து அதை கொண்டு வந்துடுவார். நான் அதிகாலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய ஜெப நேரம், காலையில் ஜெப நேரம். அதிகாலையில் ஒரு 2 மணி நேரமாவது ஜெபி. எவ்வளவு நான் பிந்தி படுத்தாலும் 5 மணிக்கு நான் எழுப்பி ஜெபிக்கணும். ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணித்தான் தூங்க போவேன். மைண்டில் அது இருக்கும், சிந்தனையில் 5 மணிக்கு எழும்பணும், கர்த்தரோட பேசணும்னு. 1 மணிக்கு 2 மணிக்கு சில நேரம் சில வேலைகளை முடிச்சுட்டு படுத்தாலும் 5 மணிக்கு விழிப்பு வந்துடும். அந்த 5 மணிக்கு எழும்பி நான் ப்ரஷ் பண்ணி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக தெய்வ சமூகத்தில் பாட்டு பாட ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது. ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்ன சமீபத்தில் வந்துடும். உங்களுடைய ஜெப நேரம் இனிமையாக மாறிடும். இயேசு அதை அறிந்திருந்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர். நீங்கள் ஒருவேளை வனாந்தரத்து போக முடியாது, பெண்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வீட்டில் ஒரு அறையில் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் பெட்ரூமில் ஒரு பாய் விரித்து முழங்கால் என்று ஜெபிக்க ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தலாம். அது மாதிரி ஜெபிக்கணும். அடுத்து பாருங்கள், மத்தேயு 14:23 வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். சாயங்காலத்தில் பாருங்க, வசனம் சொல்லுது, காலையில் ஜெபித்ததோடு முடிக்கல, சாயங்காலத்திலும் ஆண்டவர் மலையின் மேலே ஏறி தனிமையாய் அமர்ந்து ஜெபம் செய்கிறார். அப்போ மாலையிலையும் ஒரு டைமை ஒதுக்குங்க. ஒருவேளை காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் ஜெபிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். அது மாதிரி மாலையில் கூட இயேசு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதனால் சாயங்காலத்திலையும் ஒரு ஜெப நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை பிரத்யேகப்படுத்தணும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற சகோதரரை தெரியும். அவர் 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கணும். அவங்களுடைய டியூட்டி 7 மணிலேருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும். நான் அவன்கிட்ட கேட்டேன், அப்போ எப்போ பிரதர் ஜெபம் பண்ணுவீங்க என்னை? பிரதர், நான் விடிய காலை எழும்பிடுவேன். அதிகாலை எழும்பி 1 மணி நேரமாவது நான் ஜெபம் செய்வேன். 1 மணி நேரமாவது ஜெபித்த பிறகு தான் நான் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போவேன். அவ்வளோதான் நான் உங்களுடைய ஜெபம்னு கேட்டேன். இல்லை, நான் 4 மணி அப்படிலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன். மாலையில் 1 மணி நேரம் ஜெபம் செய்வேன். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் கட்டாயம் ஜெபம் செய்வேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கிற சகோதரர் சொன்னார், நம்முடைய ஜெப நேரத்தை நம்ம தான் நினைக்கணும். இயேசுவை உம்மை போல நான் ஜெபிக்கணும். ஆசைப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார். இயேசு அந்த மாதிரி ஒரு ஜெப பழக்கம் வைத்திருந்தார். 3வது இன்னொரு வசனம் பாருங்க, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும், முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆல் நைட் ப்ரேயர். இயேசு தனியா
முழுரவு ஜெபம் செய்கிறார். நம்ம சபையில் முழுரவு ஜெபம் நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முழுரவு ஜெபம் நடக்கும். இப்போ நால்மாவடியில் எல்லா மாதமும் முழுரவு ஜெபம் செய்கிறோம். 3000-4000 பேர் வருவாங்க. ரெகுலராக வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. சில சபையில் வாரந்தோறும் முழுரவு ஜெபம் நடத்துகிறாங்க, அங்கே ஜெபிக்கிறாங்க. மாவட்ட அளவில் பல சபைகள் இணைந்து ஜெபிப்பார். தனியாக முழுரவு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்களும் ஆண்டவர் தனியாக மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஒன்றும் இல்லை, ராத்திரி 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும், வீடு அமைதியாக இல்லை, 10 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிங்க. காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கணும் முதல்ல ஆண்டோடைய கைடன்ஸோடு நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. எந்த பகுதியை தியானிக்கணும், எதை வச்சு ஜெபிக்கணும்னு ரொம்ப நல்லாயிருக்கும். துதிக்கலாம், பாடலாம், ஃப்ரீயாக வசனத்தை தியானிக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. ராத்திரி முழுதும் அப்படி ஜெபிச்சு பழகி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சென்னையில் ஒரு மெடிக்கல் டாக்டர் தெரியும். அவர் வந்து மெடிக்கல் டாக்டர், ரொம்ப பிஸியான சகோதரர், நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர். டாக்டர்கிட்ட ஒரு நாள் பேசி கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் தனியாக நான் முழுரவு ஜெபம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அப்படியா, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப பிஸியான டாக்டர். அவங்க ரொம்ப நிறைய கூட்டம் வரும், நிறைய அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற பெரிய கூட்டம் வரும். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலே பெரும் கூட்டமாக தான் இருக்கும் எப்போமோ. ஆனால் அவங்க எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ராத்திரி 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இன்றைக்கி ராத்திரி முழுதும் தனியாக ஜெபிக்கணுன்னு நான் போய் முழங்கால் படிக்கிட்டேன். ஆனால் பாதி நேரத்தில் என்னை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் உள்ள ஆஸ்பத்திரி, பிள்ளைகளுக்கு சீரியஸ்னால் நான் போய் கவனிக்கணும்ல. அதனால் அந்த கண்டினியூவாக என்னால் முழுரவும் ஜெபிக்க முடியலை. முதல் முறை நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். இல்லை, ராத்திரி முழுதும் நான் தனியாக ஜெபிக்கணும், கிருபை தாங்க ஆண்டவரே என்னை. மறுபடியும் ஒரு நாள் முயற்சி பண்ணேன். ராத்திரி 10லிருந்து 6 மணி வரைக்கும் நான் தனியாக ஜெபித்தேன். ஆண்டவரை துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் டாக்டர், பிஸியான டாக்டர் ஜெபிக்கிறாரே. நம்ம ஊழியக்காரங்க தானே ஐயா, சபை நடத்துகிறவங்களே ஊழியக்காரங்க தானே, இயேசுவை போல ஜெபிக்கணும்ல ஐயா. ஐயா நீங்கள் ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் நம்ம மாறணும், இயேசுவை போல மாறணும். நம்ம நீங்கள் வீடியோவில் அது இதையும் பார்த்துட்டு அவங்க மாதிரி இவங்க மாதிரி மாறினாலும் ஆசீர்வாதம் வராது. இயேசுவை போல மாறணும், வேதத்துக்கு நேரம் நம்ம திரும்பணும், இயேசுவை போல் அதிகாலையில் ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். இதுக்கு ஒப்பு கொடுங்க. நான் அப்படி ஜெபிச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட் டே ஒரு டயர்டும் எனக்கு நல்லா தூங்கி விழிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா தேவனோடு இருக்கோம்ல, அவரோடு தானே பேசுகிறோம், அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாதிரி ஜெயிப்பது. சிலர் வந்து 3-4 பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்க. நாங்கள் அந்த நாட்களில் எனக்கு நிறைய டைம் இருக்குமா, தேடி காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஒரு சில நண்பர்கள் 5 பேர் 10 பேர் சேர்ந்து போவோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா விடிய காலம் வரைக்கும் ஜெபம் செய்வோம். அந்த காட்டுக்குள்ளே ராத்திரி முழுவதும் ஜெபம் செய்வோம். விடியற் காலையில் தான் காட்டை விட்டு வெளியே வருவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஜெப நண்பர்களை கண்டுபிடிங்க. தனியாக ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இயேசு பாருங்கள், அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அவரை போல நம்ம மாறணும். ஏன்னா ஜெபிக்க வேண்டிய காரியம் அவ்வளவு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா? யோசிப்பா, நம்ம நாட்டில் எவ்வளோ காரியம் இருக்குது ஜெபிக்க. நம்ம சபைக்காக ஜெபிக்கணும், மிஷினரிஸுக்காக ஜெபிக்கணும், நம்ம பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம இருக்கிற மாநிலத்துக்காக ஜெபிக்கணும், அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ காரியம் இருக்குது, நேரம் போதவில்லை. அதனால் நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை போல் நம்ம ஜெபிக்கணும். இயேசுடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், லூக்கா 5:16 பாருங்கள். இயேசுவோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்தெல்லாம் கவனிங்க. இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கோ. எல்லாம் தேடுறாங்க சீஷர்கள்லாம், இயேசு எங்கே, மக்கள்லாம் தேடுறாங்களேன்னு தேடினா அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் தனியாக ஜெபிப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வனாந்தரம், தோட்டம், மலைப்பகுதி, காடு, அங்கெல்லாம் போய் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து அது மாதிரி ஜெபித்திருக்கிறார் வனாந்தரத்தில். யோவான் 18:1 வாசித்து பாருங்க. தோட்டத்திலே போய் ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில், எருசலேம் அந்த பட்டணத்துக்கு வெளியில் ஒலிவமலை சரிவில் இருந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு போய் ஜெபித்தார்.
லூக்கா 22:39 பார்த்தீங்கன்னா, வழக்கத்தின்படி இயேசு அந்த தோட்டத்தில் போய் ஜெபிப்பது, நம்ம சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு தான் ஜெபித்தார். இல்லை, அவர் வழக்கமாக அங்கே போய் ஜெபம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எருசலேமுக்கு போகும்பொழுதெல்லாம் அங்கே போய் ஜெபம் செய்வார். சீஷர்களுக்கும் அது தெரியும். ராத்திரி எல்லாம் ஜெபித்து கொண்டு இருப்பார். அதனால தான் இப்பவும் எருசலேமில் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனாலே ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி கொள்ளும். நீங்கள் அதை உணர முடியும். அப்படியே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஜெபம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இயேசு ஜெபித்த இடம், அந்த இடம் நான் போனால் நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு. அதனால தான் நாங்கள் 1 மணி நேரமாவது டைம் கேட்டு காத்திருந்து ஜெபிக்கிறது உண்டு. நேரம் போகிறதே தெரியாது. ஆண்டவரோடு அப்படி பேசி கொண்டு இருப்பது. இயேசு கிறிஸ்து தோட்டத்திலே போய் ஜெபித்தார். லூக்கா 9:28 இயேசு மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணினார். மலையில் ஏறி ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா, இயேசு அது மாதிரி வனாந்தரத்தில், தோட்டத்தில், மலையில். நான் வளத்தின்ற கிராமத்தில் செஞ்சு பக்கம் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அங்கே தங்கியிருந்து படித்தோமா. பக்கத்தில் மலைப்பகுதி. சாயங்காலம் ஆனால் பைபிளை தூக்கிட்டு போயிடுவேன். மலையில் உச்சியில் உயரத்தில் ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணி அங்கேருந்து பைபிள் வாசிப்பேன். நான் ஏற்காடு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். பைபிள் காலேஜில் படிக்கும்போது 76, 77 அங்கே மலை உயரமான இடம், அந்த எஸ்டேட்டில் அந்த உயரமான இடத்துல பாறையில் போய் உட்கார்ந்துருப்பேன். நான் வசனத்தை வாசித்து அந்த பாறையில் முழங்கால் படிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தா மேகம் கீழே இருக்கும், கீழே பட்டணம் இருக்கும். அவ்வளோ உயரமான இடம். அங்கே தான் இயேசு விடுவிக்கிறார் என்ற பெயரை கத்தர் கொடுத்தார். என் ஊழியம் இன்னது என்பதை அங்கே தான் ஆண்டவர் பேசினார், அந்த மலைப்பகுதியில். அது மாதிரி மலையில் ஏறி தனியாக ஜெபம் செய்வது. நீங்கள் மலைப்பகுதியில் இருந்தால் ரொம்ப பாக்கியவான்கள், போய் ஜெபிக்கலாம். நான் ஜெபமலைக்கு போனால் அப்படி தான். காலையில் எழும்பி பாறைக்கு போயிடுவோம். மலை மேலே, இந்த பாறை மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஜெபமலைக்கு வந்து அந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது, ஜெபிக்கலாம். தோட்டம் இருக்கிறது, இயற்கையான தோட்டம், அங்கே ஜெபிக்கலாம். வனாந்தரம் இருக்கிறது, எல்லாமே நம்ம ஜெபமலையில் இருக்கிறது. குத்தாலம் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 2-3 நாள் தங்குனா அப்படி ஜெபிக்க முடியும். அது மாதிரி நம்ம என்ன இருக்கிற சூழ்நிலையில், இயற்கை சூழ்நிலையில் ஜெபம் செய்வது. கடற்கரை இருந்தால் கடற்கரையில் போய் ஜெபிக்கலாம். ஆற்று இருந்தால் ஆற்றோரத்தில் போய் ஜெபிக்கலாம். இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறதுல நீங்கள் வளர முடியும். இதெல்லாம் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரம் இயேசு சிலுவையில் ஜெபிக்கிறார். சிலுவையில் அவர் ஜெபந்தான் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், முதலாவது ஜெபந்தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஜெபம், அவருடைய வாழ்க்கையே ஜெபமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஜெபத்தை குறித்து அவர் போதித்தார். லூக்கா 18:1 இடைவிடாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என் ஆண்டவர் போதனை கொடு. சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுடைய வாழ்க்கையில் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்றார். ஜெபத்தை பற்றி அவ்வளோ முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இயேசுடைய ஊழியத்தை பாருங்க. லூக்கா 4:2 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்கிறார். உபவாசம், ஜெபம் இது நமக்கு அவசியம். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், சாப்பாட்டை ஒதுக்கி உபவாசத்தை ஜெபம் செய்வது, இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அனுதினம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் உபவாசத்தை ஜெபிக்கணும். அந்த ஜெப பழக்கம் நமக்கு வேணும். உபவாசத்தை ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். இயேசு அப்படி ஜெபித்தார். 40 நாள் அவர் சாப்பிடாதபடி உபவாசத்தை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மார்க் 9:29 இயேசு சொல்ல, இந்த மாதிரி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகும், மற்றபடி போகாது என்று. அப்போ உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியம். இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். நான் ரொம்ப ஆசையோடு கேட்பேன், இன்னும் நான் ஜெபிக்கணும், உம்மை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்ததை தியானிச்சு பாருங்க, 10 காரியத்தை பார்க்க முடியும். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், தரையில் விழுந்து ஜெபித்தார், முகங்குப்பர விழுந்து ஜெபித்தார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார், ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், பலத்த சத்தத்தோட ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார், வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். நீங்க அதை தியானிச்சீங்கன்னா 10 காரியத்தை பார்க்க முடியும்.
ஏன்னா இந்த ஜெபத்தினுடைய நுணுக்கத்தை நீங்க கவனமா பாருங்க. இயேசு எப்படிலாம் ஜெபிச்சார், அதே மாதிரி நான் ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறது உண்டு. தரையில முகங்குப்புற விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர் ஜெபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆசைப்படுங்க, ஆண்டவரே அந்த மாதிரி. இந்த ஜெபத்தினால தான் இயேசுவால இவ்வளவு அன்பாய் இருக்க முடிந்தது, தாழ்மையாய் இருக்க முடிந்தது, பரிசுத்தமாய் இருக்க முடிந்தது, மனதுருக்கத்தோடு இருக்க இந்த சுபாவெல்லாம் அவர்களை வர காரணம் அந்த ஜெபம் ஜெபம் ஜெபம். பிதாவோடு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ணதுனால தான் அவருக்குள்ள அந்த சுபாவம் வந்தது. அப்ப நம்ம ஜெபிக்க 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 தான் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரும். இயேசுவை பார்த்து ஜெபிக்க 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 அவருடைய குணங்கள் நமக்குள்ளே இறங்கும். ஆவியானவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அவரை போல நம்மை மாற்றுவார். அது மாதிரி ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுறாதங்க, ஜெப நேரத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதங்க. நீங்கள் ஜெபத்தில் வளரணும், இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கணும். குட்டி பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வாலிபர்கள், பெரியவங்க, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாள் ஜெபத்தை விட்டு விடாதங்க, இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களை போல நான் வாழணும், உங்களை போல நான் ஜெபிக்கணும், உங்களுடைய குணங்கள் சுபாவங்கள் எனக்கு வேணும், உங்களுடைய அடிச்சுவட்டில் நான் நடக்கணும் ஆண்டவரே, அதுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும். அதிகாலையிலுமே ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். அதற்கு ஐ நீட் திஸ் அனாயிண்டிங். என் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. உங்களை போல நான் ஜெபம் பண்ணணும் இயேசுவே, அதற்கு உங்களை போல அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆவினாலே நிரப்புங்க நிரப்புங்க. நீங்க ஆண்டவரே ஆண்டவரே பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை அளவில்லாமல் நிரப்பினீங்களே, என்னை நிரப்புங்க, என் மேல அந்த ஆவியை ஊற்றுங்க. இயேசுவின் மேல இருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டும். கர்த்தருக்காக சேனையாக எழும்பட்டும். இயேசுவுக்கு என்று வாழுகிறவர்கள் எழும்பட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்மை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை மகிமை மகிமை. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.